Hello Queens of Every Home, நான் ராதா from Queen of Happy Home. இந்த வீடியோவில் எங்களோட ஏற்காடு ட்ரிப்போட டே 2 தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே டே 1ஓட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே 1ல் நாங்கள் எங்கெல்லாம் போனோம், மெயினாக எங்கெல்லாம் சாப்பிட்டோம், எங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும், அதை மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே 2 நாங்கள் ரெடி ஆகி வெளியில் வந்துட்டோம் எங்கள் ரெசார்ட்டில் இருந்து. இப்போ டேரெக்டாக நாங்கள் எங்கன்னா ஸ்கை பார்க்குக்கு தான் போகலான்ட்ருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ண இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா லேக்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருந்துச்சு. லேக்குக்கு பக்கத்தில் அப்படின்னா ஆட்டோலாம் ஈஸியாக கிடைக்கும், ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு ஆட்டோ கிடைக்காது. ஸோ நாங்கள் ஸ்கை பார்க்குக்கு நடந்தே தான் போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக அங்கே முன்னாடி ஒரு சின்ன கடை இருந்துச்சுல்ல, அங்கே ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எவ்வளோ நேரம் வாக்கிங் போகிறோம் தெரியுமா? பின்னாடி கொஞ்சம் காட்டுமா, இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, நாங்கள் எங்கே இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வாக்கிங் போகிறதும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல இது. போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு பார்க் பார்த்தோம். இது க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. இதுலேயே நிறைய ரோப் ஆக்டிவிட்டீஸ்லாம் முன்னாடி இருந்திருக்கும் போல். இப்போ ஆனால் இந்த பார்க்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன்னு தெரில. ஏதோ ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ண இந்த ரெசார்ட்டில் இருந்து 1.1 கிலோமீட்டர் தான் ஸ்கை பார்க்கு. லாஸ்ட் வீடியோவில் ரெசார்ட் நேம் என்னென்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ரெசார்ட் நேம் வந்து ஸ்ரீ சில்வர் இன். ஒரு வழியாக நம்ம ஸ்கை பார்க்குக்கு வந்தாச்சு. ஸ்கை பார்க்கோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 1000 ருபீஸ், 1000 ரூபாய் வருது. கிட்ஸுக்கும் வந்து அதே டிக்கெட் ப்ரைஸ் தான், அதுக்கு தனி ரிடக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. அது மாதிரி நீங்கள் கேஷ் இல்லை ஜிபே ஏதோ ஒன்று பே பண்ணிக்கலாம். இங்கே கிட்ஸ் மட்டும் விளையாடுற மாதிரி ஸ்கை பவுன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தனியாக தான் நம்ம டிக்கெட் எடுக்கணுமா. அப்புறம் இதில் சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்கை வாக்கும் இந்த 1000 ருபீஸில் இன்க்ளூடட். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கை வாக்குக்கு தான் போகிறோம். அதாவது இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் போகிறோம். என்ன விவரம் பற்றிய? நாங்கள் இப்போ ஸ்கை வாக் போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கை வாக் போயிடணும். ஏன் அப்படின்னா நம்ம ரோப் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்கை வாக் கடைசியாக போகலான்னு நினச்சா ரொம்ப டயர்டாகிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளால் போகவே முடியாது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குக்குள்ளே வந்த உடனே ஸ்கை வாக் போகிறது தான் கரெக்டான டெசிஷன். கிளாஸ் பிரிட்ஜ் ரீச் ஆகிறதுக்கே நம்ம கொஞ்சம் ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் ஏற வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் நம்மளால் ஏற முடியல அப்படின்னா ரோப் சேர் இருக்குது, அதுக்கு வந்து 200 டிக்கெட் ப்ரைஸு. நம்ம அதை யூஸ் பண்ணி கூட ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடலாம். ஜீவா ஹாய் சார். பர்மியாக பக்கத்துல வந்துட்டோம். எங்கள் அப்பா இப்போதான் வந்துட்டு இருக்காங்க. பாவம் அப்பாவுக்கு பயம். அப்பா பயந்துக்கிட்டே வராங்க. அப்பா நீ இந்த கிளாஸ்ல ஏற போறியா? சேஃப்டி வார்னிங். ஏ என்ன இங்க பாருங்க பாப்பா ஒரு காண. வாவ் என்ன அழகா இருக்கு. இங்க பாரு காத்து இந்த சைடு அடிக்குது. அப்பா நீ ஏறவே மாட்டியா? அப்பாவோட பயம் போகணும்னா ஏறிதான் பார்த்துக்கலாம். கீழே பார்த்து. ஓ காத்து வேற இப்படி அடிக்குது. போன வைமா இருட்டா போன பறந்துரும். ஸ்கை வாக் வந்திருக்கோம். இது குதிக்குது பாருமா. எப்படி இருக்குது சாமி. சரி நான் போகிறேன், நீ வீடியோ வச்சு எடு. கிரவுண்ட்லேருந்து 100 ஃபீட் ஹைட்டில் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குங்க. போகிற வரைக்கும் ஒன்றுமே தெரில, ஆனால் அந்த கிளாஸ் பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. இங்கே இருந்துக்கம்மா.
போலாமாங்க ஒண்ணுமா நீ போயிருப்பா பயப்படாத போ ஒண்ணுமா பயம் போறமா பாப்பா கீழே பார்க்காம வா கீழே பார்க்காம வா கண்ண முடியும் கீழே பார்க்காத கண்ணெல்லாம் மூடாத கீழே பார்க்காத வா செம்மையா இருக்குமா வேற மாதிரி இருக்கு நம்மள மாதிரியே நிறைய பேர் இந்த ஸ்கை வாக் போகிறதுக்கு தான் இந்த பார்க்கே சூஸ் பண்ணி வந்திருக்காங்க. செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. லைஃப்னாலே ஒரு த்ரில் இருந்தால் அது ஒரு நல்லதாக இருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அங்கே. அப்புறம் நடந்து அப்படியே கீழே கிளம்பி போயாச்சு. இப்போ நம்ம ஸ்கை வாக் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அப்படியே நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்காக போகலாம். விளையாடலாங்க. எங்க ஜீவா இரு இரு நல்லா இரு ஜீவா எல்லா பலூனையும் ஷூட் பண்ணிடுவோம் பாரு. எல்லா பலூனா நல்லா வேகமா இரு இன்னும் கொஞ்சம் இரு இல்ல பா யா மேல போயிட்டு ஏய் என்னது இது? சூப்பரா இருக்கு. அதுவும் நான் எங்க புடுங்கினேன்? பயமா இருக்குமா? ஏய் நம்ம தேனி போட்டோன்னா நம்ம பக்கத்துல வந்து உட்காரும். கைய ஃபுல்லா கடிச்சிட்டு இருக்கு. பீக்கும் பார்க்கும் இப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்குல்ல? டச் பண்ணாம பாருமா. கிளாஸ் டச் பண்ண பாரு நீ அம்மா டச் பண்ணாத ஆனா ஜாலியா இருக்குது. நான் தரையை காமிச்சிட்டேன். நீ பயமா இருக்குன்னு சொல்ல முடியாது. சைக்கிள் என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க? சைக்கிள் பாருமா. சைக்கிள்லாம் நம்மளால முடியாது. நான் போவேன். ஏய் வேணா சைக்கிள் போறேங்கறான். அவன் போவான். அவனோட சின்ன பையன் சைக்கிள் போனானே. நானும் போவேன். நீ எல்லாம் போக முடியாது. சும்மா இரு. சூப்பர். ஓ அவ்வளவுதான். பயமா இருக்கு. இது பிடிச்சிருந்தா அது மாதிரி பெண்டிங் வாங்கி போகும்போது கில்வானே வாங்கி போகும்போது ட்ரெயின் கேம்ப் பண்ணுவோம். ஓ சைக்கிளிங் முடிச்சிட்டு எல்லாம் இதுல போறாங்கப்பா. சும்மா இருக்கு பாரு. பிடிச்சிக்கோங்க நல்லா. பிடிச்சிக்கோங்க பாப்பா பிடிச்சிக்க மானவ. இது ஈஸியா தான் இருக்கு. பயமா இருக்கு பார்த்தாலே. பயமா இருக்குது. ஏண்டா அது ஒரு கட்டை தானா? ஒன்னு நாள் என்ன சொன்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான்னு சொன்ன. ஸ்நாக்ஸ் சரி உட்காந்து சாப்பிடுங்க. இங்க வா காமி. ஆலிவ் பாய் சாப்பிடு. நீனே ஆலிவ் பாய் எடுத்து கொடுத்துரு.
இதுக்குள்ளார இது ஒரு இல்யூஷன் டவல் மாதிரி இருக்கான். பாரு அங்கே இருக்கு. ஆமா தப்பிச்சு பாருங்க. ஓ இதுக்குள்ளார போகுமா? போச்சுங்களா? இங்க என்னமோ இருக்கு இந்த சைடு. இது என்னது? ஓ எப்படி இங்க வந்ததுனால தானே இது கிடைச்சது. வராது போலாம் போலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ நம்ம ஓட்டிட்டு போற மாதிரியா? ஆனா அவன் எப்படி விடுறான்னு வந்து பாரு பாப்பா. பார்த்து இப்போ பார்க்க அப்படியே நிக்கிற மாதிரியே இருக்கு. குதி இப்போ வந்து நில்லு. சிக்க முடியல ஜீவா வந்து. இங்கே ஒரு வித்தியாசமான மரம் இருந்துச்சு. 1000 வருஷம் பழமையான மரமாக. இந்த மரத்தில் வந்து 101 அனிமலோட ஷேப்ஸு, அதோட முகத்தை மட்டும் செதுக்கியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓவராலாக ஒரு 30 ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது. நாங்கள் வந்து சைக்கிளிங் மட்டும் பயந்துக்கிட்டு போகல, மீதி எல்லா ஆக்டிவிட்டிக்கும் போனோம். ஏற்காடில் தவிர்க்க முடியாத ஒரு பிளேஸ் வந்து ஸ்கை பார்க்கு. உண்மையாலுமே கொடுக்குற 1000 ரூபாய் கண்டிப்பாக ஒர்த்து தான். நல்லா என்ஜாய் பண்ணலாம். உள்ளே போனால் நமக்கு 3 hours ஆகிடும் எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிக்கிறதுக்கு. ஏற்காடில் எல்லாமே ஒரு 5:30க்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த பார்க் மட்டும் ஓப்பனில் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து லேசர் லைட்டிங் ஷோ இருக்குது. அதுக்கு தனியாக 500 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.